श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். இஷ்டான் போகான் ஹி வோ தர்ம தாஸ்யதே யஜ்ஞ பாவிதாஹ தைர்தத்தான பிரதாயைப்யோ யோ புங்தேஸ்தேன ஏவசஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் என்றால், நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், நம்ம கடமைகளை நம்ம செவ்வனே ஆற்றினோம் என்றால், நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை, நம்ம செய்ய வேண்டிய டியூட்டிஸை கரெக்டாக பண்ணோம் என்றால் தேவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு அருள் புரிவா. நம்ம தேவர்களை சந்தோஷப்படுத்துவோம், தேவர்கள் சந்தோஷப்பட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காக அருள் புரிவார்கள் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் என்றால், இப்படி தேவர்கள் அருள் புரிகிறார்களே என்று தெரிந்து கொண்டு அந்த அருளை, அந்த கடமையிலிருந்து வரும் அந்த பலனை ஏற்றுக்கொள்வது தவறு என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஏனென்றால் இந்த சமயத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது நம்ம அர்ஜுனன் யோசிச்சிருப்பார். அதாவது நம்ம கடமையை நம்ம இப்ப செய்கிறோம், இந்த கடமையிலேருந்து ஒரு பலன் வரும், அந்த பலன் சந்தோஷப்பட்ட தேவர்கள் நமக்கு தரா என்று நினைத்து கொண்டு அந்த பலனை ஏற்றுப்பாராம் நம்மளோட அர்ஜுனன். ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால் அப்படி ஒரு விஷயம் நிகழக்கூடாது, அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது என்று கிருஷ்ணர் முன்னாடியே ஒரு எச்சரிக்கையும் சேர்த்து, அதாவது ஒரு ப்ரிகாஷனையும் சேர்த்தே தரார் நம்மளோட கிருஷ்ணர். என்னவென்றால், இஷ்டான் போகான் ஹிவோ தர்ம தாஸ்யதே யஜ்ஞ பாவிதாக. அதாவது நம்ம செய்யும் அந்த விஷயத்தை, நம்ம செய்யும் அந்த கடமையை கண்டு அந்த தேவர்கள் சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு அருள் புரிவார்கள். இந்த அருள் புரியும் போது அதோடு சேர்த்தே இந்த கடமையின் பலன்களையும் அளிப்பார்கள் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்பதை சொல்றார் கிருஷ்ணர். இஷ்டான் போகான் ஹிவோ தர்ம தாஸ்யதே யஜ்ஞ பாவிதாக தைர்தத்தான பிரதாயேப்யோ யோ புங்தே ஸ்தேன ஏவசஹ. அதாவது இப்படி தனக்கு வரும் அந்த பலன்களை ஏற்றுக்கொண்டு யாரொருவன் திருப்பி அந்த பலன்களை தந்த தெய்வங்களுக்கு வழிபடாமல், அந்த தெய்வங்களுக்கு நன்றி கடன் செலுத்தாமல் இருக்கிறானோ என்று ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர். அதாவது அதான் தேவர்கள் பலன் தராலே, நம்ம செய்த விஷயத்துக்கு தானே பலன் தர போறா, அதனால அவர்களை வழிபடுவதற்கு அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு என்ன காரணம் இருக்கு என்று சில பேர் நினைப்பா. நான் செய்த கடமை, எனக்கு அந்த பலன் கிடைக்கிறது, இந்த நான் செய்த கடமை எனக்கு கிடைக்கிற அந்த பலனுக்காக நான் ஏன் கடவுளை வழிபடணும், நான் ஏன் கடவுளுக்கு நன்றி கடன் செலுத்தணும் என்று சில பேர் யோசிப்பா. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தை சொன்னார். அதனால் உனக்கு வரும் அந்த பலன் நீ செய்த கடமையிலேருந்துதான் வருமே தவிர அது உன்னால வர அந்த பலன் கிடையாது, அது தேவர்களால வர பலன். அதனால் நீ தேவர்கள்கிட்டேருந்து பலனை வாங்கும்போது, ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கும்போது அதுக்கு நன்றி கடன் செலுத்தணும்னா அதுக்கு ஒரு தேங்க்யூவாடு சொல்லணும்ல. அதனால் தேவர்கள்கிட்டேருந்து வரும் அந்த பலனை, அந்த பலனுக்கு மரியாதை செலுத்துவதற்காக, அந்த பலனை தந்த தேவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வழிபாடு செய்வது முக்கியம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால் கடமை செய்வது நீதான், அந்த கடமையிலிருந்து வரும் பலன் கிடைப்பதும் உனக்கு தான். ஆனால் நீ கடமை செய்ததனால்தான் உனக்கு அது பலன் கிடைக்கிறது என்று தவறாக எண்ண கூடாது. நடுவில் தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்தான் நீ செய்யும் கடமையை கண்டு சந்தோஷப்பட்டு உனக்கு பலனை அளிக்கிறார்கள் என்று அர்ஜுனனுக்கு இருந்த ஒரு டவுட்டை, ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 12வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.